அனைவருக்கும் அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களை வரவேற்கும் ஒரே திறமை விவேக்குக்கு மட்டும்தான் உள்ளது. இந்த வருடத்தில் இப்படி ஒரு மேடை நாங்கள் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு இந்த முயற்சி ஏன்னா ரொம்ப அரிது. இந்த மாதிரி சாதனையாளர்கள் கலைத்துறைக்காக அவங்களுடைய பணியை பாராட்டியே தர வேண்டும். அப்படிப்பட்ட எப்படி முடியும்னு நான் நினச்சேன். விவேக் என்கிட்ட சொல்லும்போது இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் சார்ன்னு பாருங்கள். அதாவது மனசுன்றது ஏஆர் ரஹ்மான் சார் வராரு, அவரே டிக்கெட்டு போட்டு வந்திருக்காருன்றதை விட அந்த மனித நேயம் ஒருத்தரை நேசிக்கணுன்னா காரணம் விவேக் படங்களில் பல பேரை நையாண்டி பண்ணுவார், கலாய்ப்பார். இருந்தாலும் அது யாரும் மனசையும் புண்பட்டு விவேக் சொல்லும்போது அது ரசிப்பாங்க. அந்த ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த ஒரு நகைச்சுவை விவேக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் அதே போல் என்எஸ்கே சிரிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய கருத்துக்களில் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் சினிமாவில் மூட நம்பிக்கையை ஆழமாக சிரிக்க வச்சு மக்களுக்கு போய் கொண்டு சேரும் அளவுக்கு இன்னைக்கு செய்தது விவேக் அவர்கள் தான். அந்த மூட நம்பிக்கையிலிருந்து இப்போது சமீப காலமாக அவருக்கு நம்பிக்கை உருவாகிருக்கு. அதாவது கடவுள் மேலே அது ஷிரடி சாய்பாபா அவர்களுடைய பக்தராக மாறிட்டு இருக்கார். ஏன்னா அது ஒன்றும் தப்பில்லை. சில நாத்திகவாதிகள் சொல்லலாம் கடவுளை பற்றி தப்பு. ஆனால் நாத்திகவாதி எப்பவுமே கடவுள் நம்பிக்கை ஆத்திகவாதியை விட நாத்திகவாதியினுடைய இதுதான் ஆழமாக கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் விதண்டாவாதம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை அதை விட ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கையில் ஜெயித்தவர் தான் விவேக் அவர்கள். அந்த அடிப்படையில் இங்கே தயாரிப்பாளர் லாரன்ஸ் அவர்களை பாராட்ட ஆக வேண்டும். ஏற்கனவே ஹீரோவாக வளம் ஒரு நகைச்சுவை நடிகர் ஜெயிக்கிறேன்னு ஒரு படத்தை நினச்சார். ஆனால் அந்த படம் தயாரிப்பாளர் காரணமாக அது ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார்ன்றது எனக்கு தெரியும். ஆக சாய்பாபா நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருந்து, கலைத்துறை உங்களுக்கு துணையாக இருந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றுப்படம் செய்யும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிற பல அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன். அதில் முதல்ல நான் ஈஃபில் டவர் போய் பார்க்கும்பொழுது இதை போய் என்னடா அதிசயம்னு சொல்கிறாங்க, இதில் ஒன்றுமே ஆச்சரியப்பட முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி பீசா டவர் பார்க்கும்போதும் எனக்கு தோணுச்சு, சும்மா செங்கலாக இருக்குது, கொஞ்சம் சாஞ்சி இருக்குது, அவ்வளோதான், இது போய் என்ன வேர்ல்டு ஒண்டர் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரகுமான் சாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மணிரத்னம் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்பயர் ஸ்டேட் பேங்க் பில்டிங்கோட நம்ம உட்காந்து கம்போஸ் பண்ணி ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்ன ரோடு, இவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அது எல்ஐசியோட ஒரு 10-25 மாடி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இப்படி நான் பார்த்த பல அதிசயங்கள் கூட எனக்கு ஏற்படுத்தாத ஒரு ஆச்சரியத்தை இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் சாங்கும் இப்போ ஏற்படுத்துச்சு. என்னென்னா நான் உண்மையிலேயே முதல்ல கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பு இவன் தான் பாலா அப்படின்ற அந்த போஸ்டர் பார்க்கும்போது நான் ஏதோ இது கூட ஒரு காமெடி தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா விவேக் நடிக்கிறாரு, காமெடியன்கள் எல்லாருமே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. நாகேஷ் சார் கூட சர்வர் சுந்தரம் பண்ணியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் காமெடி தான் பண்ணியிருப்பார். சில இடங்களில் தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இப்படி பல காமெடியன்கள் ஹீரோவாக பண்ணாலும் இப்போ கவுண்டமணி சார் பணம் 10 செய்யும் இப்படிலாம் படங்கள் பண்ணியிருக்காரு. வடிவேல் எம்சிஆர்எஸ்என் 23ஆம் புலிகேசி பண்ணாலும் கூட அது கூட காமெடியாக தான் இருந்தது. ஸோ நகைச்சுவை நடிகர்களை மையமாக கொண்ட முழுநீள காமெடி படம் தான் அது. அதில் என்னென்னா அவர் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த காமெடின்னு மட்டுமே வச்சுட்டு அந்த கதை மூவ் ஆயிருந்திருக்கும். அப்படி தான் இருந்திருக்கு. இதுவும் அப்படி தான் போல இருக்குது, ஒரு காமெடி படமாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து பார்த்தா அந்த ட்ரெய்லரும் சரி, அந்த சாங்கும் சரி. இவன் தான் பாலா இயக்குனர் எனக்கு தெரியும். அவர் டைரக்டர் பாலாட்டிருந்து வந்த ஒருத்தர். நான் தான் பாலா, மன்னிக்கணும், நான் தான் பாலா. நிச்சயமாக இன்னொரு பாலா உருவாவதற்கான ஒரு அறிகுறி தெரியுது கண்ணனுடைய அந்த ட்ரெய்லர், அந்த
சாங் மேக்கிங் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு துணிச்சல். அது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் வந்து பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், பாலா மாதிரி மிக சிலர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். அந்த துணிச்சல் வந்து முதல் படத்திலேயே நிச்சயமாக இயக்குனர் கண்ணன்ட்டையும் தெரியுது. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. My respected colleagues on the stage. இங்கே வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ரோஜானுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நாங்கள் 3 பேரும் தான் அதில் இருந்தோம். நான், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் 3 பேரும் தான் இருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் தான் எனக்கு இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப பல சிந்தனைகளுக்கு போச்சு. இதுலேருந்து பார்த்து எத்தனை வளர்ச்சிகள் எல்லாரும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சிஷ்யன், பரம சிஷ்யன், அதனால தான் என்னை மறந்தான். அது ஒன்று என்ன நம்மளை விட்டானே நினச்சி நான் வருத்தப்படல. அடா நீ முட்டாள்னு சொல்லுவேன் நான். அட முட்டாளே, மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் முட்டாள்னுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஒருவேளை அவன் என்ன நினச்சிருக்கான்னா, அவனை நான் காப்பாற்றுறதுக்காக சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன். அவனுடைய ஆன் ஹிஸ் பிஹாஃப் இல்லை ஆன் மை பிஹாஃப் அவன் பேசியிருக்கான். ஆன் மை பிஹாஃப் அவன் பேசியிருக்கான். அதனால தான் அவன் என்ன அறிமுகப்படுத்த விட்டுருக்கான் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அது உண்மையாக இருக்கட்டுமே, அது உண்மையாக இருக்கட்டுமே. அவரை ரொம்ப புத்திசாலி முட்டாள்னு சொல்லுவேங்கிறது வேறு விஷயம். மகா புத்திசாலியான, அதாவது எப்படி என் சிஷ்யம் மறந்தானோ அதே மாதிரி நானும் பல விஷயங்களை சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். அதனால் அதுக்காக ஜாக்கிரதையாக கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்துடுறது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. என்னால் உருவாக்கப்பட்டவன் விவேக். என்னை மறந்தாலும் நிச்சயமாக என்னால் உருவாக்கப்பட்டவனே. ஏன்னா எப்படி இவனை நான் சூஸ் பண்ணேன் முதல் படத்தில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். பேசும்போது அவ்வளோ புத்திசாலித்தனம். ஆனால் புத்திசாலித்தனம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சரியாக வருமானு கூட யோசித்தேன். ஆனால் அவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் பக்கட்ட சார் கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன் சார்னு கொண்டு காட்டுவான். சின்ன கவிதை அற்புதம், ஒரு தாட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சரின்னு சொல்லி இவனை வந்து முதல் படத்தில் போட்டுக்கிறதா இது பண்ணேன். அதுலேருந்து 3 படம் 4 படம் நைட் பண்ணான் வரிசையாக. ஒரு 3 படம் ஆனோன்னா மறுபடியும் செக்ரட்டேரியட் போயிடலாமான்னு கூட நினச்சிட்டு இருக்கும்போது திரையுலகம் அவனை கைவிடவில்லை. 3 படத்தில் நடித்தான் அவன் என்னுடைய இதில். அதில் இந்த குத்தாலத்தில் ஒரு வீடு இருவாசல்னு ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக அங்கே வந்திருப்பான். ஜேர்னலிஸ்டாக வந்து அந்த அருவிக்கரை பக்கத்தில் இருந்து ஒரு சீனு. எனக்கு அங்கே அந்த அருவிக்கரை பக்கத்தில் அந்த இதுக்கு பக்கத்தில் நான் கேமராவோட எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு ரெயின்போ ஒன்று வந்துச்சு. இப்படி பெரிய ரெயின்போ, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து பார்க்குறதுக்கு. ஐயோ இதை எடுத்துட்டா தேவலாமே. பட் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ ஒரு இடத்துல போடக்கூடாது, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உடனே யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோன்னே நீ விவேக்கை கூப்பிட்டு எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவன் எங்கேயோ போய் வேறு எங்கேயோ சைட் அடிச்சுன்னு இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த நேரத்தில் அவனை போய் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டான். சும்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேல்ல, நானும் புதுக்கவிதை எழுதுவேன். இந்த வானவேலில் அவன் கேரக்டரே புதுக்கவிதை எழுதுறவங்கிறதுனால இந்த வானவில்லை பார்த்தேல்ல, அப்படியே ஊருக்கு இது வானவில்லை கீழே போகிறதுக்குள்ளே நீ வந்து ஒரு கவிதை எனக்கு கொடுக்கணும். கேமரா செட் பண்ணிக்கிறேன் நான். என்ன ரெடியா? சரி ரெடி. நான் பார்த்தேன். அப்புறம் வந்து கை படங்குதவனுக்கு அது எதனா உடனே இப்போ வானவில் வேறு போயிடுமே. அந்த 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 இடத்துல அவ்வளோ அற்புதமான ஒரு அது சீன் இருக்குது. இப்போ இருந்தது இது வந்து அங்கேயே நினச்ச ஒரு சீன். இப்போ என்ன பண்ண அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒன்று, என்னடா ரெடியான்னு கேட்டேன் நான் கேமரா வச்சுக்கிட்டு. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. புதுக்கவிதை எழுதி இவன் எழுதுறேன்றானே அவனுக்கு ஒரு பாட்டு வச்சேன். எழுதிட்டேன் சார். ஓடி வந்தான். என்னடா படின்னு. ஆஹா
வண்ணங்கள் கோர்த்த வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டார் கலரா, அர்ஜுனன் வில் என்னும் கனவு போஸ்டர், ஆண்டவர் தான் இதற்கு டிராயிங் மாஸ்டர் அப்படின்னா உடனே அந்த ஷார்ட்டை வச்சு அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டேன். இப்போவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அந்த சீன் படத்தில் இருக்கும், படத்தில் இருக்கு. அது எதுக்காக சொல்கிறேன்னா, அவன் மிகப்பெரிய புத்திசாலிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ரொம்ப புத்திசாலி. பொதுவாக திரையில் தன்னை முட்டாளாக காட்டிக்கொண்டு தான் பெரிய காமெடியன்களாக வருவார்கள். அதுக்கு விதிவிலக்கெல்லாம் இருக்கிறதுங்கிறது வேற. பொதுவாக சொல்கிறேன், நான் தன்னை முட்டாளாகவே காட்டிக்கணும். ஆனால் விவேக் முதல் படத்தில் வரும்போதே தன்னை அறிவாளியாக காட்டிக்கொண்டான். ஏன்னா அவன் சொந்த அறிவாளியாக இருக்கான், புத்திசாலியாக இருக்கான். தன் புத்திசாலித்தனத்தை மறைத்து கொள்ள முடியாமல் காமெடியனாக வந்துட்டான். அவன் மறைச்சிக்க முடியல அவனால், அப்படி காமெடியாக வந்தவன். உதாரணம், இந்த இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு ஒரு டைலாக். அது புது புது அர்த்தங்களில் வரும். அது உலகம் பூரா பரவிடுச்சு. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸு, அப்படி அந்த ஒரு வார்த்தையினாலேயே அவன் அடுத்த படங்கள் வர குவிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் உண்மை. 3 படம் வெயிட் பண்ணால் இந்த ஒரு வார்த்தையினால் உலக புகழ் பெற்றவன் அவன். நான் கூட சொன்னேன், உன்னை ஒரு காமெடியனாக வேறு முறையில் நான் மாற்றுகிறேன், உதாரணம் நாகேஷ் போல அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் மாத்திரண்டா ஒரு நல்ல ரோலாக பிடிச்சி நாகேஷ் மாதிரி ஆக்கிடுறவன். இந்த மீன்வைல் கிரேட்னஸ் வாஸ் த்ரஸ்ட் ஆன் ஹிம். என்ன பண்ணுறது, என்னால் ஐ குட் நாட் ஹெல்ப். கிரேட்னஸ் வாஸ் த்ரஸ்ட் ஆன் ஹிம். ஹி பிகேம் ஏ காமெடியன் இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல். உன்னை நீ அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இந்த படம் நான் தான் பாலா இவரை வேறு மாதிரி நிலைநிறுத்தும். யாராலும் அதை தடுக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய படமாக அமையணும், ஒரு திருப்புமுனை படமாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அமைய வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னால் படம் எடுக்கிற முறை மாறிக்கொண்டு வரும்போது இன்னொரு மாற்றத்தை ஏன் விவேக் நம் விவேக் கொடுக்கக்கூடாது என்று நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்லாம் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்கும் நல்லா இருக்குது, இவனுடைய அண்டர் பிளே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது அண்டர் பிளே பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க என்னுடைய சிஷ்யன், வாழ்க வாழ்க வாழ்க.